வணக்கம். இன்னைக்கு மார்ச் 5, 2026 இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு டீடைல்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ சந்தை ஒரு ரொம்பவே முக்கியமான கட்டத்துல இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்ல இருந்து நல்ல பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வருது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு பிரச்சனைகளும் சில பொருளாதார ரிஸ்க்குகளும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ரெண்டு முரண்பட்ட விஷயங்களையும் நாம தெளிவா அலசி இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியாக்கு வரலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி ஒரு ரீபவுண்ட் எடுத்திருக்கு, அதோட தாக்கம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்மள சுத்தி இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக் பிரச்சனைகள், அதாவது எண்ணெய் விலை, வட்டி விகிதம், இதெல்லாம் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் நேத்து நம்ம மார்க்கெட்ல ஏன் அவ்ளோ பெரிய சரிவு வந்ததுன்னு ஆழமா பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டை எதுவெல்லாம் அசைக்க போகுதுன்னு பார்த்துட்டு டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன சொல்லுதுன்னு அனலைஸ் பண்ணுவோம். கடைசியா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எங்க வியூ என்னன்னு உங்களுக்கு சொல்றோம். சரி, வாங்க முதல் பகுதிக்கு போலாம். அதாவது குளோபல் ரீபவுண்ட். நேத்து ராத்திரி உலக சந்தைகள்ல நடந்த விஷயங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரே நேரத்துல நம்பிக்கையையும் எச்சரிக்கையும் கொடுக்குது. அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நேத்து ராத்திரி வால் ஸ்ட்ரீட்ல ஒரு நல்ல ரீபவுண்ட் பார்த்தோம். குறிப்பா டெக் ஸ்டாக்ஸ் அதிகமா இருக்கிற நாஸ்டாக் ஒரு 1.29% ஏறி இருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். ஏன்னா இது குளோபல் இன்வெஸ்டர்ஸோட ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மை கொஞ்சம் திரும்பி வந்திருக்கிறத காட்டுது. இது நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸுக்கும் சரி, ஒட்டுமொத்த ஆசிய சந்தைகளுக்கும் சரி ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்கும். அமெரிக்காவோட அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படியே இன்னைக்கு காலையில ஆசியாவுக்கும் பரவிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பானோட நிக்கி, சவுத் கொரியாவோட கோஸ்பின்னு எல்லாமே நல்ல ஏற்றத்துல இருக்கு. குறிப்பா தென்கொரியாவோட கோஸ்பி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மீட்சிய கண்டிருக்கு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இந்த பாசிட்டிவ் நியூஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா சில பெரிய பிரச்சனைகளும் இன்னும் இருக்கு. அதையும் நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இந்த பல்முனை நெருக்கடி, அதாவது பாலிகிரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனை ஒண்ணு இல்ல, பல பிரச்சனைகள் ஒன்னோடு ஒண்ணு தொடர்புல இருக்கு. அதாவது ஒரு நாட்டுல வர்ற போர் பெட்ரோல் விலையை ஏத்துது, அதனால பணவீக்கம் அதிகமாகுது, அதை கண்ட்ரோல் பண்ண சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டி விகிதத்தை ஏத்துறாங்க. இப்படியெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போதைக்கு முக்கியமான 3 பிரஷர் பாயிண்ட்ஸ் தான். ஒன்னு, கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $83 மேல இருக்கு. ரெண்டாவது, அமெரிக்காவோட 10 வருஷ பாண்ட் ஈல்ட் 4.12% இருக்கு. மூணாவது, டாலர் இண்டெக்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது மூணுமே பணவீக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகள் தான். சரி, இதெல்லாம் அமெரிக்கால நடக்குது, அதனால நமக்கு என்னன்னு நீங்க கேட்கலாம். விஷயம் அப்படி இல்ல. கச்சா எண்ணெய் விலை ஏறினா நம்மளோட கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதிகமாகும், பெட்ரோல் விலை ஏறும். அமெரிக்கா பாண்ட் ஈல்டு ஏறினா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு அங்க போடுவாங்க. அதாவது FII அவுட்ஃப்ளோ அதிகமாகும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நம்ம ரூபாய் மதிப்பு குறையும். சோ எல்லாமே நம்மள நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரி, குளோபல் நிலவரம் இப்படி இருக்க, நேத்து நம்ம தலா ஸ்ட்ரீட்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நேத்து மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவு. நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டின்னு எல்லாமே கிட்டத்தட்ட 1.5% மேல விழுந்திருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸோட பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு ஒரே நாள்ல குறைஞ்சிருக்கு. இந்த VIX அப்படிங்கிறது மார்க்கெட்டோட பயக்குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். அது 22% ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல பயமும் நிலையற்ற தன்மையும் ரொம்ப அதிகமாயிடுச்சின்னு அர்த்தம். வர்த்தகர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டேட்டா. ஒரு பக்கம் FIIs, அதாவது வெளிநாடு நிறுவன முதலீட்டாளர்கள் தொடர்ந்து 4வது நாளா கிட்டத்தட்ட 8,700 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள், அதாவது DIIs சுமார் 12,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட்டை இன்னும் பெரிய சரிவிலிருந்து காப்பாத்திருக்காங்க. இது ஒரு பெரிய இழுபறி போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. நேத்து நிலைமை இப்படி இருந்துச்சு. சரி, அப்போ இன்னைக்கு மார்ச் 5ஆம் தேதி நாம எதெல்லாம் கவனிக்கணும் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டி எங்க ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 24,710. இது ஒரு தெளிவான அறிகுறி. அதாவது நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங்ல பாசிட்டிவா தான் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு சில ஸ்டாக்ஸ் நியூஸ்ல இருக்கு. BSEக்கு சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 30 இண்டெக்ஸ்ல டெரிவேட்டிவ்ஸ் கொண்டு வர செபி அனுமதி கொடுத்திருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் விலை ஏறுறது அவங்களோட சுத்திகரிப்பு லாபத்தை அதிகப்படுத்தலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயம் ஒட்டுமொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையும் கவனத்துல இருக்கும். ஆனா IT துறை கொஞ்சம் பிரஷர்ல இருக்கலாம். சரி, இந்த நியூஸ் டேட்டா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டெக்னிக்கல் சார்ட்ஸ் என்ன சொல்லுது? மார்க்கெட்டோட முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான ரேஞ்ச் இதுதான். கீழே
24,400 ஒரு வலுவான சப்போர்ட்டாவும் மேல 24,700 ஒரு உடனடி தடையா அதாவது ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் டேட்டால புட் கால் ரேஷியோவை பார்த்தா 0.79ல இருக்கு. 1க்கு கீழே இருந்தா மார்க்கெட்ல புட் ஆப்ஷன்ஸ் அதிகமா வாங்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது ட்ரேடர்ஸ் ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வோட இருக்காங்க. மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆனாலும் மேல போகும்போது விக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இது காட்டுது. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு முழுமையான பார்வையா பார்க்கலாம். குளோபல் பாசிட்டிவ், லோக்கல் நெகட்டிவ். இதுக்கு நடுவுல நம்ம என்ன முடிவெடுக்கணும்? எங்களோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் வர்த்தகத்துக்கு அதாவது இன்ட்ராடேக்கு குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் இருக்கறதால நாங்க எச்சரிக்கையோட பாசிட்டிவா இருக்கோம். ஆனா சில நாட்களுக்கான வர்த்தகத்துக்கு அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு எஃப்ஐஐ செல்லிங் மத்த மேக்ரோ பிரச்சனைகள்லாம் இருக்கறதால நாங்க நியூட்ரலா தான் இருக்கோம். மேல போனா விக்கிறதுக்கான வாய்ப்பையும் பார்ப்போம். சுருக்கமா சொல்லணும்னா இப்போ மார்க்கெட்ட 3 விஷயம்தான் ஆட்டி படைக்குது. 1, மேற்கு ஆசியாவுல நடக்கிற போர் பதற்றம். 2, எஃப்ஐஐஸ் விக்கிறாங்களா டிஐஐஸ் வாங்குறாங்களாங்கிற போட்டி. 3, பணவீக்க பயத்துக்கும் வளர்ச்சி நம்பிக்கைக்குமான போராட்டம். அப்போ இன்னைக்கு எல்லா முதலீட்டாளர் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான்: இந்த கேப் அப் ஓப்பனிங் விழுந்த மார்க்கெட்ட வாங்கறதுக்கான ஒரு சூப்பர் வாய்ப்பா, இல்ல இது ஒரு தற்காலிக ஏற்றம், இதுல வித்துட்டு வெளியே வர்றது நல்லதா? இன்னைக்கு மார்க்கெட் இதுக்கு பதில் சொல்லும். பார்க்கலாம். நன்றி.